வணக்கம், நான் பெஞ்சமின் ஃபார்மகனோட ஃபவுண்டர். இப்போ நம்ம இருக்கிறது வந்து ஹொசூரில் மிஸ்டர் வெங்கடசாமி அவரோட ஃபார்ம். ஏற்கனவே நம்ம ஒரு 1 இயருக்கு முன்னாடி இங்கே வீடியோ ஷூட் பண்ணியிருந்தோம், ரீவிசிட் பண்ணுவோன்னு சொல்லியிருந்தோம். அந்த விதத்தில் இன்றைக்கி திருப்பி அதே ஃபார்முக்கு வந்திருக்கோம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஸோ ஒரு வருஷம் கிட்டத்தட்ட 1.5 வருஷம் 1.5 வருஷம் ஆயிடுச்சு. நீங்கள் 1.5 வருஷம் இல்லை, 1 year 2 months. 2 months. ஸோ அந்த 1 year 2 monthsல ஒரு கேப்சிகம் ட்ரையலும் முடிஞ்சிருக்குது. அதே மாதிரி நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், அந்த இசிபிஹெச் ரியல் டைம் பேலன்சிங் வந்து நம்ம ப்ராடக்டாக பண்ணி வச்சுருந்தாலும் முதல் கஸ்டமர் இவர் தான். ஆக்சுவலாக ஒரு இன்ஸ்டலேஷன் பண்ணும்போது தான், நம்ம என்ன தான் ப்ராடக்ட் பண்ணி வச்சுருந்தாலும் ஆக்சுவலாக இன்ஸ்டலேஷன் பண்ணும்போது தான் அதோடைய ஃபைன் ப்ராப்ளம்ஸ் நமக்கு தெரிய வரும். அந்த மாதிரியான சேலஞ்சஸ் வந்தது. எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா, உங்கள்கிட்ட வந்து நிறைய ஃபீட்பேக் கிடச்சிது. அந்த ஃபீட்பேக்கை வச்சு சிஸ்டத்தை வந்து பர்ஃபெக்டாக ஃபைன் டியூன் பண்ண முடிஞ்சுது. அந்த உங்களோட இன்புட்ஸ்னால சிஸ்டம் ஃபைன் டியூன் ஆனதுனால இப்போ வந்து நிறைய இடத்துல நாங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இந்த இசிபிஹெச் ரியல் டைம் பேலன்ஸை புஷ் பண்ணுறோம். இன்ஃபேக்ட் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா, இந்தோனேஷியன் மார்க்கெட்டில் நாங்கள் விற்கிற ஒரு ஃபெர்டிகேஷன் மிஷினுமே வித் ரியல் டைம் இசிபிஹெச் பேலன்சிங்கோட மட்டும்தான் கொடுக்குறோம். அதோட பெனிஃபிட்ஸ் தெரியுது, எல்லா கிராப்புக்குமே அதோட பெனிஃபிட்ஸ் தெரியுது. ஸோ அந்த விதத்தில் அந்த ஒரு டெக்னாலஜி ஸ்டேபிள் ஆகிறதுக்கு நீங்கள் ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறீங்க. அது ரொம்ப ரொம்ப ஒரு அது ஒரு 2-3 months வந்துட்டு நம்ம அது சேலஞ்ச் நிறைய இருந்தது. சேலஞ்சு ரொம்ப ஒரு ஹார்ட் ஆன் டேஸ் தான். ஆமாம், அந்த 2-3 months ரொம்ப ஹார்ட் ஆன் டேஸ் தான். ஆமாம். ஸோ அதில் இருந்து வந்து இப்போ இன்றைக்கி நிலவரத்துக்கு வந்து அந்த 2-3 monthsல உங்கள்கிட்ட வந்து கிடச்ச இன்புட்ஸ் வச்சு தான் நம்ம வந்து ப்ராடக்ட்டை ஸ்டேபிள் பண்ணோம். இது வந்து ஃப்ரம் டெக்னாலஜி பாயிண்ட் ஆஃப் வியூ. அதே மாதிரி உங்களுக்கும் லாஸ்ட் கிராப் வந்து ஃபஸ்ட்டு கோகோபீட் கேப்சிகம் ஃபர்ஸ்ட் கிராப். நம்ம கோகோபீட்டில் ஃபஸ்ட்டு வந்தது இப்போ தான் ஃபஸ்ட்டு கிராப். அதனால் உங்களுக்கு வந்து கிராப் க்ரோயிங்லேயும் ஒரு லேர்னிங் கிடச்சிருக்கும். ஆமாம் ஆமாம், நல்ல லேர்னிங் கிடச்சிருக்கும். நல்ல லேர்னிங்கு. இப்போ நம்ம வந்துட்டு இப்போது கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் ஃபஸ்ட் கிராப்பில் நல்லாவே ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டோம். அதனால் இந்த கிராப் வந்து அது நம்ம வந்துட்டு அவ்வளோ வந்துட்டு நம்ம ரிட்டர்ன்ஸும் அந்தளவுக்கு நம்ம எடுக்க முடியல. பட் இப்போது ஓரளவுக்கு எல்லாமே வந்து ஸ்டேபிள் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஏன்னா ஒரு சைக்கிள் வந்து உங்களுக்கு சிஸ்டம் புதுசு, க்ரோயிங் மீடியா புதுசு, அப்போ அதுக்கேற்றாப்புல எல்லாமே புதுசாக கற்றுக்கணும். ஒரு சைக்கிள் கற்றுக்கிட்டது இப்போ நான் என்ட்ரு ஆகும்போதே க்ராப் வந்து நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ ஐ திங்க் இந்த போன சைக்கிளில் லேர்னிங் எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து ஒரு ஆக்டிவ் ப்ரொடக்ஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சைக்கிள். ஸோ ஆக மொத்தத்தில் இந்த சைக்கிளை பொறுத்த வரைக்கும் ஒரு வெல் ப்ரிப்பேர்டாக இருக்கிறீங்க. என்ன பண்ணணும், கோகோபீத்தில் போட்டு கேப்சிகத்துக்கு என்ன கொடுக்கணுன்றது நாலேஜும் வளர்த்துக்கிட்டீங்க. டெக்னாலஜியும் இப்போ ஸ்டேபிளாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லை, ஈவன் பவர் கட் இருந்தால் கூட நம்ம ஜென்ரேட்டரை ஆட்டோமேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ பவர் கட் இருந்ததுன்னா குரோட்டான் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்செட் ஆன் பண்ணி உங்களுக்கு கொடுக்க வேண்டிய உரத்தெல்லாம் கொடுத்துருது. இன்னொன்று வந்துட்டு இப்போது நான் இஸ்ரேல்காரரை கூட மீட் பண்ணியிருக்கேன். அவங்களும் சொல்கிறது வந்துட்டு 6 to 7 kg சொல்கிறாங்க. ஆமாம், பர் பிளான்ட்டு. நெக்ஸ்ட்டு தர்ஸ்டே ஃப்ரைடே வந்துட்டு ஒரு கேம்புக்கு போயிட்டு இருக்கிறோம். ஓகே. அவங்க தான் நடத்துகிறாங்க ட்ரைனிங் கேம்ப்பு. அதனால் வந்துட்டு இப்போது நான் அப்படி திங்க் பண்ணிட்டுருக்கேன். இப்போது ரீசெண்டாக இப்போதைக்கு ஒரு 60% வரைக்கும் நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரு 20% லேர்ன் பண்ணணும். இன்னும் ஒரு 20% லேர்ன் பண்ணால் தான் வந்துட்டு நம்ம 100% இதில் வந்துட்டு நம்ம போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆமாம், கரெக்ட் பண்ணி நான் வந்து திங்க் பண்ணிட்டுருக்கேன். இன்னொன்று ஆட்டோமேஷன் இதுவும் வந்துட்டு இதுக்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகணும், இல்லைன்னா வந்துட்டு ஆகாது. ஆமாம், ஜென்ரேட்டரும் வந்துட்டு கம்பல்சரி. ஜென்ரேட்டர் இல்லைனாலும் இது வந்து இந்த ஆமாம், இந்த சிஸ்டத்துக்கு ஜென்செட்லாம் பண்ண முடியாது. ஆமாம், இந்த ஃபார்மில் வந்து ஜென்ரேட்டர் ஆட்டோமேட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருந்தேன். இதில் இது வந்து பேசிக்கலி ஒரு மேனுவல் ஜென்ரேட்டர் தான். அதுக்கு ஒரு சில அடிஷ்னல் அட்டாச்மெண்ட் போட்டு குரோட்டான் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதை கண்ட்ரோல் பண்ணும். எப்போ பவர் இல்லையோ இது வந்து இரிகேஷன் தேவை இருந்தால் மட்டும் தானாகவே ஆன் ஆகிடும். ஆன் ஆகி இரிகேஷன் முடிச்சதுக்கப்புறம் ஜென்ரேட்டர் வந்து குரோட்டான் ஆஃப் பண்ணி போட்டுரும். ஒரு 15 days பேக் வந்துட்டு டிரான்ஸ்ஃபார்மில் ஏதோ பிரச்சனைன்னுட்டு ஒரு நாள் ஃபுல் வந்துட்டு பவர் இல்லை. இதுக்கு ஒரு நாள் கொடுக்காம இருக்க முடியும். இதுக்கு ஒரு நாள்னா காலிலேருந்து ஒரு 12 o'clock. இப்போ இந்த வெயில் சீசனில் வந்துட்டு ஒரு 12 o'clock அப்படி இப்படி ஒரு 12 o'clock 1 o'clock வரைக்கும் அப்படி இப்படி கொஞ்சம் இது பண்ணலாம். அதுக்கு மேல் இதை கொடுக்கலன்னா காஞ்சிடும். ஆமாம், கரெக்ட். சில ஆக மொத்தத்தில் அந்த ஃபஸ்ட்டு க்ராப்போடைய லேர்னிங்கும் இப்போ உங்கள்கிட்ட இருக்குது. அதே மாதிரி சிஸ்டமும் உங்களுக்கு வந்து ஸ்டேபிளாக சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்குது. அதனால் எனக்கு என்னவோ நீங்கள் எதிர்பார்க்குற அந்த 5 to 6 kg மேபி 6.5 கூட டார்கெட் பண்ண முடியும் அப்படின்னு இந்த பிளான்ட்டை பார்க்கும்போது எனக்கு அப்படி ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கிது. ஏன்னா இப்போது இந்த பிளான்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி பவர் கட் இருந்தாலும்
இந்த பிளான்ட்டால் டாலரேட் பண்ண முடியாது. ஆமாம். ஏன்னா கோகோபீத்தில் போட்டிருக்கிறீங்க. அதனால் நம்ம ஜென்செட்டும் ஆட்டோமேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ பவர் கட் ஆச்சுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஜென்செட் ஆன் ஆகி உங்களுக்கு இரிகேஷன் ஃபெர்டிலைசேஷன்லாம் நடந்துருது. அதனால் ஐ திங்க் எல்லா ஆங்கிள்லேயுமே உங்களுக்கு இந்த சைக்கிளை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பராக செட் ஆகிருக்குதுன்னு தான் நினைக்கிறேன். அதனால் ஒரு இது ஒரு ஒரு சக்ஸஸ்ஃபுல் க்ராப்பாக வரும் அப்படின்ற கான்ஃபிடென்ஸ் எனக்கு இருக்குது. மேபி ஒரு 3 or 4 monthsக்கு அப்புறமா திருப்பியும் நாங்கள் வந்து ஒரு ரீவிசிட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஓகே சார், வாங்க. வாழ்த்துக்கள் சார். வாழ்த்துக்கள் இந்த க்ராப் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஹாப்பி பிளான்ட், ஹாப்பி பிளானட், ஹாப்பி ஃபார்மர்.